வெல்கம் டு மை சேனல் ப்ளூம் ஒண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரியோ மில்க் ஷேக். மில்க் ஷேக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை ஓரியோ பிஸ்கட்டை யூஸ் பண்ணி மில்க் ஷேக் செய்யலாம். யாருக்கு தாங்க மில்க் ஷேக்னால் பிடிக்காது? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மில்க் ஷேக்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஓரியோ மில்க் ஷேக் செய்கிறதுக்கு 2 பிஸ்கட் பேக்கெட் தேவைப்படும். ஒரு 10லேருந்து 12 ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஸ்கட் மட்டும் டெக்கரேஷனுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நீங்கள் மிக்ஸி ஜாரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா பிஸ்கட்டெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். பிஸ்கட்ஸ் எல்லாம் க்ரீமோடு தான் சேர்த்துக்கிறேன். எல்லா பிஸ்கட்டையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்டு மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பிஸ்கட்டையும் சேர்த்தாச்சு. ஒரு 11 ஓரியோ பிஸ்கட் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வார்ம் மில்க் சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்கலை அப்படின்னா சில்டு மில்காக சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிஸ்கட்டும் பாலும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பிளெண்டர் ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட்டும் பாலும் சேர்ந்து நல்லா நமக்கு பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சாக்லேட் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை, நீங்கள் கடையிலேருந்து வாங்கி ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட பிராண்டை சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸாக சேர்த்துடலாம். நான் பெரிய ஐஸ் க்யூபாக 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன க்யூப் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சின்னதாக ஒரு க்ரஷ் கொடுக்க போகிறேன். ஐஸ் க்யூப் இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட கிளாஸ் டம்ளரில் 2 ஸ்பூன் சாக்லேட் சிரப் எடுத்து ஒரு ஹேண்டால் நல்லா கிளாஸ் டம்ளரை ஸ்வேர்ல் பண்ணி சாக்லேட் சிரப்பை அந்த ஓரங்களில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்வேர்ல் பண்ணி ஊற்றிட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளோட டம்ளர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் டம்ளரில் இப்போது நம்ம ரெடி பண்ண ஓரியோ மில்க் ஷேக்கை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இப்போது ஓரியோ மில்க் ஷேக்கில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை அது மேலே டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாக்கோ சிப்ஸ் எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் மேலே 1 by 1 சாக்கோ சிப்ஸை சேர்த்து டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா மேலே ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள். நமக்கு இந்த சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறனால மில்க் ஷேக் குடிக்கும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு சாக்கோ ஸ்டிக்ஸ் வச்சுட்டு ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கட்டை வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சுருங்க. நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வீட்டிலே ரெடி பண்ண ஓரியோ மில்க் ஷேக் இப்போது ரெடி. இதில் கொஞ்சமாக நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனை தூக்கலாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இப்படியே கூட விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு சாக்லேட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட சாக்லேட் சிரப்பை மேலே சேர்த்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து சாக்லேட் சிரப்பை மேலே அப்படியே பொறுமையாக ஊற்றி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இப்படி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே ப்ளெயினாக கூட நீங்கள் விட்டுறலாம். நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது.
உங்களுக்கு இந்த ஓரியோ மில்க் ஷேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.